எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பொது தமிழில் 2017 குரூப் 2A கேட்கப்பட்ட வினா விடைகள் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ரீசன் விடுறதுக்காக மட்டும்தான் இது பழைய வேர்ட் கொஸ்டின்கள் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ச்சியாக முழுமையாக வீடியோ ஸ்கிப்லாம் பாருங்கள். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். குரூப் 1, 4 எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். முதல் கொஸ்டின், கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் என்ன அப்படின்னா சிங்கவல்லி. கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் சிங்கவல்லி. அடுத்து, அன்பும் அறனும் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் இது. இக்குறளில் பயின்று வரும் பொருள் கோள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் எது அப்படின்னா நிரல் நிறை பொருள்கோள். கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பகை. கேண்மை அப்படிங்கிற எதிர்ச்சொல் என்னன்னா பகை. பாலை நிறத்திற்குரிய பறவைகள் எவை? பாலை நிறத்திற்குரிய பறவைகள் எவை? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாலை நிறத்திற்குரிய பறவைகள் புறா மற்றும் பருந்து. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத் திறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. இதில் அமைந்து வரும் மோனை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத் திறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இதில் அமைந்து வரும் மோனை என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியான மோனை பொழிப்பு மோனை. அடுத்த கொஸ்டின், இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன். இதில் அமைந்து வரும் தொடை நயம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடிமுரண் தொடை. இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன். இதில் அமைந்து வரும் தொடை நயம் அடிமுரண் தொடை. அடுத்து, அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரிந்து சரியான விடைகளை சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடை நிறை நிறை நேர். அடுத்து, சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் அவுகாரம் எத்தனை மாத்திரம் அளவினதாய் குறைந்து ஒலிக்கும்? சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் அவுகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும் அப்படின்னா 1.5 மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும். இரட்டை கிளவி பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் எது? இரட்டை கிளவி பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் நன்னூல். அடுத்து, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, அரசன் வந்தது, கபிலன் பேசினால், குயில்கள் கூவியது, கமலா சிரித்தாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்டவணை 2ல் திணைவலு, பால்வலு, எண்வலு, காலவலுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாத எடுத்து சொல்லியிருக்காங்க. கமலா சிரித்தாய் அப்படிங்கிறது காலவலுன்னு கொடுத்துருக்காங்க. இது பொருந்தாத சொல். அடுத்து, ஒரு அட்டவணை 1, 2 கொடுத்துருக்காங்க. பொருந்தாத கண்டறித்து எழுதி வச்சுருக்காங்க. 5 கிலோ எடுத்தல் அளவை குறிக்கிறது, அது கரெக்டு. அடுத்து, 4 லிட்டர் முகத்தல் அளவை ஆகுபெயர் குறிக்குது. அடுத்து, 3 மீட்டர் நீட்டல் அளவை குறிக்குது. இந்தியா வென்றது அப்படிங்கிறது ஊமை ஆகுபெயர் அப்படின்னு சொல்கிறது பொருந்தாத ஒரு சொல்லாகும். இந்தியா வென்றது ஓமை ஆகுபெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பொருந்தாத சொல். அடுத்து, தொழிற்பெயரை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. வா அப்படிங்கிறது தொழிற்பெயர் என்ன அப்படின்னா வருதல். தொழிற்பெயரை கண்டறிய சொல்லியிருக்காங்க. வான் அப்படிங்கிற தொழிற்பெயர் வருதல். அடுத்து, அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிய சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்காங்க. இதில் அகர வரிசைப்படி அமைந்துள்ள சொல் காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி. இதுதான் சரியான ஆன்சர். இனிய நண்பா இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. இனிய நண்பா இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. குறிப்பு பெயரெச்சம், தெரிநிலை பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், குறிப்பு வினைச்சம் கொடுத்துருக்காங்க. இனிய நண்பா இலக்கண குறிப்பு குறிப்பு பெயரெச்சம். அடுத்து, எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது எதை குறிக்குது அப்படின்னா மதில் காத்தல். எதிரூன்றல் காஞ்சி
எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது மதில் காத்தல் என்பதை குறிக்கிறது. அடுத்து சொல்லை பொருளோடு பொருத்த சொல்லியிருக்காங்க. அட்டவணை 1 கொடுத்துருக்காங்க. வனப்பு, அடவி, வீறு, மதுரம். இந்த பக்கம் அதுக்கு ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. வலிமை, அழகு, இனிமை, காடுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வனப்பு அப்படிங்கிறது அழகு, அடவி என்ன காடு, வீறுங்கிறது வந்து வலிமை, மதுரம்னா இனிமை. அடுத்து ஒரு அட்டவணை 1, 2 கொடுத்துருக்காங்க. அட்டவணை 1ல் திரிக்கடிகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சம் 1 கொடுத்துருக்காங்க. அட்டவணை 2ல் வந்து பெருவாயின் முள்ளியார், நல்லாதனார், காளியாசான், 3 அறையினார் கொடுத்துருக்காங்க. இதில் பொறுத்துகளை ஃபஸ்ட்டு திரிக்கடிகம் பார்த்தீங்கன்னா நல்லாதனார், ஆசாரக்கோவை வந்து பெருவாயின் முள்ளியார், பழமொழி 400ங்கிறது வந்து 3 அறையினார், சிறுபஞ்ச மூலம் வந்து பார்த்திங்கன்னா காரியாசான். அடுத்து தமிழ் வீடு தூதின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து அறியப்படவில்லை. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நீங்கள் ரிவிஷன் விட்டாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஞாபகம் வரும். எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின் வரப்போ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. குமார காவியம், நீலகேசி, குண்டலகேசி, சூளாமணி கொடுத்துருக்காங்க. ஐஞ்சிறு காப்பியங்கள் வகைப்பாட்டில் இல்லாத நூல் வந்து குண்டலகேசி. இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் வந்து பாரதிதாசன். கல்லை சேர்த்து கட்டி கடலில் எரிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் யார் அப்படின்னா அப்பர். கல்லை சேர்த்து கட்டி கடலில் எரிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் வந்து அப்பர். அடுத்து ரூபாயத் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நான்கடி செயல். ரூபாயத் என்பதன் பொருள் வந்து நான்கடி செயல். அடுத்து அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது? அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு வந்து உருசிய நாடு. அடுத்து வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இந்த கொஸ்டின் வந்து பல இது இதில் வந்து வருஷ கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. பழைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது அடிக்கடி. வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே அப்படிங்கிற பாடியவர் வந்து கடுகுவெளி சித்தர். 26 முதல் 32 வயதை வரை உடைய பருவ மகளிர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 26 முதல் 32 வயது. அடுத்து குமரகுருபரர் எம்மொழிகளில் புலமை மிக்கவர்? குமரகுருபரர் எம்மொழிகளில் புலமை மிக்கவர் அப்படின்னா தமிழ், வடமொழி மற்றும் இந்துஸ்தானி மொழிகளிலிருந்து இவர் புலமை மிக்கவர். அடுத்து உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் யார்? உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் வந்து வள்ளலார். உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்பவர் வந்து வள்ளலார். அடுத்து இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டன கேட்டது தெளிதல். இப்பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னா மணிமேகலை. இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டன கேட்டது தெளிதல். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் வந்து மணிமேகலை. ஒன்று கொலாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் யார்? ஒன்று கொலாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் வந்து திருநாவுக்கரசர். 4 ஆப்ஷனும் வாசிக்கல, உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுறதுனால ஆன்சர் மட்டும்தான் வந்து நான் டிக் பண்ணியிருக்கேன். நீ உங்களுக்கு ரிவிஷனுக்காக மட்டும்தான் பர்பஸாக தான் இது இந்த அப்லோடிங் பண்ணிகிட்ருக்கேன். முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களை பயன்பெற வேண்டிக்கிறேன். அடுத்து தமிழ் 3000 எனப்படும் நூல் எது அப்படின்னா திருமந்திரம். தமிழ் 3000 எனப்படும் நூல் வந்து திருமந்திரம். அடுத்து 9 நாளி உடுப்பவை 2 என்று பாடிய புறநானூற்று புலவர் யார்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். 9 நாளி
உடுப்பவை இரண்டே என்று பாடிய புறநானூற்று புலவர் வந்து மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். அடுத்து உலகம் முழுவதும் உலகம் முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்னா காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். உலகம் முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்னா காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். அடுத்து சீரா புராணத்தை இயற்றியவர் யாருன்னா உமறு புலவர். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க, எல்லா வருஷத்துலையுமே பெரும்பாலும் இருக்குது. சீரா புராணத்தை இயற்றியவர் வந்து யார் அப்படின்னா உமறு புலவர். அடுத்து ஒரு பொறுத்துக அட்டவணை 1, 2 கொடுத்துருக்காங்க. காகம், குதிரை, சிங்கம், குயில். இந்த பக்கம் அதோட எப்படி அது கூகுமா, கரையுமா, கனைக்குமா, முழங்குமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் காகம் பார்த்தீங்கன்னா காகம் என்ன செய்யும் அப்படின்னா கரையும், குதிரை வந்து கனைக்கும், சிங்கம் அப்படின்னா என்ன செய்யணும் முழங்கும், குயில் வந்து கூவும். மூலன் என்னும் உயர்பெயரை உடையவர் யார்னா திருமூலர். மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் வந்து திருமூலர். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் யார்? ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் வந்து பெரியார். அடுத்து இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார் அப்படின்னா அகத்தியலிங்கம். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என கூறியவர் வந்து அகத்தியலிங்கம். அடுத்து நவ்வி இச்சொல்லின் பொருளை எழுதுகன்னா மான். நவ்வி என்ற சொல்லின் பொருள் வந்து மான். அடுத்து சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்படுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் யார்? சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என்று கூறியவர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்கர். அடுத்து குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னா குளோரோஃப்ளோரோ கார்பன். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன். அடுத்து தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தொங்கும் செய்யும் கூறியவர் வந்து கால்டுவெல். இந்த கொஸ்டின் வந்து நிறைய அரசு தேர்வில் கேட்டிருக்காங்க. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தொங்கும் செய்யும் என்று கூறியவர் வந்து கால்டுவெல். அடுத்து தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையது அப்படின்னா மு. வரதராசனார். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்வது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு என்று கடிதம் பகுதி யாருடையது அப்படின்னா வரதராசனார். மு. வரதராசனார். தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனால் பாராட்ட பெறுவர் யார்? தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனால் பாராட்டப்படுவர் வந்து முத்துராமலிங்கர். தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனார் பாராட்டப்படுவர் வந்து முத்துராமலிங்கர். காமராசரின் அரசியல் குரு யாருன்னா சத்தியமூர்த்தி. காமராசரின் அரசியல் குரு வந்து சத்தியமூர்த்தி. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது? குறிஞ்சித்திட்டு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து குறிஞ்சித்திட்டுங்கிற பாட்டு வந்து இவர் எழுதாத நூல். அடுத்து தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் வந்து கெல்லட்டு. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் வந்து கெல்லட்டு. அடுத்து ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் யார்? ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்று கூறியவர் வந்து ராணி மங்கம்மாள். அடுத்து உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர்.
உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும்போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதியில் உள்ளதுன்னா மு. வரதராசனார். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும்போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடிதத்தில் பகுதியில் உள்ளதுன்னா மு. வரதராசனார். அடுத்து, சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா மணிமேகலை. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா மணிமேகலை. அடுத்து ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ அட்டவணை 1, 2 இதில் திருவரங்கம், திருச்சிற்றம்பலம், திருமறைக்காடு, அங்கேயர்கனி அட்டவணை 1 கொடுத்துருக்காங்க. அடுத்து அது எங்கே இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அட்டவணை 2 சிதம்பரம், ஸ்ரீரங்கம், மீனாட்சி, வேதாரண்யம். திருவரங்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம். அடுத்து திருச்சிற்றம்பலம், சிதம்பரம். அடுத்து திருமறைக்காடு வேதாரண்யம். அங்கேயர்கனி அப்படிங்கிறது மீனாட்சி. மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1981. இந்த விஷயம் சில வருஷங்களை கேட்டிருக்காங்க. அதாவது மதுரையில் உலக தமிழ்நாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1981. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் கண்ணதாசன். அடுத்து, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் அப்படிங்கிறது பாரதிதாசன். மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுக. மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுக்கனா களம், வங்கம், புனை, அம்பி. மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள் களம், வங்கம், புனை, அம்பி. பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. அட்டவணை 1 மீனாட்சி, மதுரவசனி, கட்கநேத்திரி, விசாலட்சின்னு கொடுத்துருக்காங்க. அட்டவணை 2 அங்கேயர்கனி, வால்நெடுங்கண்ணி, நீள்நெடுங்கண்ணி, தேன்மொழி பாவைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் மீனாட்சி பார்த்திங்கன்னா அங்கேயர்கனி, மதுரவசனிங்கிறது தேன்மொழி பாவை, கட்கநேத்திரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வால்நெடுங்கண்ணி, விசாலாட்சி பார்த்திங்கன்னா நீள்நெடுங்கண்ணி. மீனாட்சி அங்கேயர்கனி, மதுரவசனி தேன்மொழி பாவை, கட்கநேத்திரி அப்படிங்கிறது வால்நெடுங்கண்ணி, விசாலாட்சி நீள்நெடுங்கண்ணி. பிழையற்ற தொடரை தேர்வு சொல்லியிருக்காங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இல்லை, பிழையற்ற தொடர் ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் அப்படிங்கிற மட்டும்தான் பிழையற்ற தொடர். மற்ற எல்லாம் அந்த தொடரில் சின்ன சின்ன தவறுகள் மாற்றியிருக்கோம். அதாவது ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகளோடு சுற்றுலா சென்றார், அவரது மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார், அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. இல்லை, சரியான ஆன்சர் ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டாருங்கிறது பிழையற்ற தொடராகும். மாகதம் எனப்படுவது எதுனா வித்தாரக்கவி. மாகதம் எனப்படுவது வித்தாரக்கவி. அடுத்து, அகத்திணையின் வகைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 7. அகத்திணையின் வகைகள் மொத்தம் 7. அடுத்து, கரணத்தேர் பிரிக்க சொல்லியிருக்காங்க. கரணத்தேர் பிரித்தெழ சொல்லியிருக்காங்க. கரணத்து கூட்டல் ஏர். கரணத்து கூட்டல் ஏர் அப்படிங்கிறது கரணத்தேர். அடுத்து, மாறியுள்ள சீர்களை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க, முறைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதில் சரியான ஆன்சர் இல்லாரை எல்லாரும் எல்லூர் எள்ளுவர் செல்வரை. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்துகிற சரியான ஆன்சர் சி, இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் செல்வரை.
அடுத்து ஒரு கொஸ்டின் மாறியுள்ள சீர்களை எழுத சொல்லியிருக்காங்க. குணநலம் நலனே சான்றோர் பெருநலம், சான்றோர் நலனே குணநலம் பெருநலம், குணநலம் சான்றோர் நலனே பெருநலம், சான்றோர் குணநலம் நலனே பெருநலம்னு கொடுத்துருக்காங்க. இல்லை மாறியுள்ள சீர்முறை முறைப்படுத்தி எழுதுறதா எது கரெக்டான ஆன்சர் கேட்டிருக்காங்க. குணநலம் சான்றோர் நலனே பிற நலம் அப்படிங்கிறத வந்து சீர்களை முறைப்படுத்தி எழுதப்பட்ட வாக்கியம். அடுத்து பகுபதத்தில் குறைந்த அளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் என்னென்னா பகுதி விகுதி. பகுபதத்தில் குறைந்த அளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் வந்து பகுதி விகுதி. அடுத்து உருவேனில் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. உரிச்சொற் தொடர். உருவேனில் இதோட இலக்கண குறிப்பு வந்து உரிச்சொல் தொடர். இறை செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் பெயர்கள் வேறு பெயர்கள் கேட்டிருக்காங்க. இறை செப்பு அப்படிங்கிறது எந்த சொல்லுக்கு வேறு பெயர் அப்படின்னா விடை. கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. யானையின் கண்கள் சிறியன அப்படிங்கிறது வந்து சரியான தொடர். யானையின் கண்கள் சிறியன அப்படிங்கிறத வந்து சரியான தொடராகும். ஓடையில் யானையும் யானை டேஸும் நின்றன. ஓடையில் யானையும் யானை கன்றும் நின்றன. யானை வந்து கன்றுன்னு தான் நம்ம யானை வந்து யானையோட குட்டி வந்து கன்று அப்படின்னு தான் யானை குட்டின்னு சொல்லக்கூடாது. அதாவது ஓடையில் யானையும் யானை கன்றும் நின்றன. அடுத்து ரெஃப்ரிஜிரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கேட்டிருக்காங்க. குளிரூட்டும் பெட்டி. ரெஃப்ரிஜிரேட்டரின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து குளிரூட்டும் பெட்டி. கோ இச்சொல்லின் உரிய பொருள் என்னன்னா அரசன். கோ இந்த சொல்லின் உரிய பொருள் வந்து அரசன். அடுத்து ஓமை விளக்கும் பொருளை கண்டறிந்து சொல்லியிருக்காங்க. அட்டவணை 1 வந்து அத்தி பூத்தது போல, உயிரும் உடம்பும் போல, ஆற்றில் கரைந்த புலி, இடி விழுந்த மரம் போல. அட்டவணை 2 வந்து ஒற்றுமை, பயனில்லை, வேதனை, அரிய செயல். ஓமை விளக்கும் பொருளை கண்டறிய சொல்லியிருக்காங்க. இதில் அத்தி பூத்தது போல அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரிய செயல். உயிரும் உடம்பும் போலங்கிறது வந்து என்ன பொருள்னா ஒற்றுமை. ஆற்றில் கரைந்த புலி இதோட பொருள் என்னென்னா பயனில்லை. இடி விழுந்த மரம் போல இதோட பொருள் வந்து வேதனை. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் என்ன? திருவாசகம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் அப்படிங்கிறது இதனுடைய நூல் என்னன்னா திருவாசகம். அடுத்து கேளல் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பன்றி. கேளல் என்பதன் பொருள் வந்து பன்றி. அட்டவணை 1, 2 கொடுத்துருக்காங்க. பொறுத்த சொல்லியிருக்காங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். அட்டவணை 2 வந்து திருவாதூர், திருவெண்ணைநல்லூர், திருவாமூர், சீர்காழி. திருஞானம் சம்பந்தர் வந்து எந்த ஊர் அப்படின்னா சீர்காழி. திருநாவுக்கரசர் பார்த்திங்கன்னா வந்து திருவாமூர், சுந்தரர் வந்து திருவெண்ணைநல்லூர், மாணிக்கவாசகர் வந்து திருவாதவூர். அடுத்து கொங்குத்தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா குறுந்தொகை. கொங்குத்தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ இப்பாடல் இடம்பெற்ற நூல் வந்து குறுந்தொகை. அடுத்து தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையதுன்னா 3. தேம்பாவணி எத்தனை காண்டங்களை கொண்டதுன்னா 3. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. கோதில் அப்படி அந்த பொருந்தாத சொல் வந்து பசு. அடுத்து ஒரு பொறுத்தொகை கொடுத்துருக்காங்க. அட்டவணை 1 நயனம், இந்து, முறுவல், அல்னு கொடுத்துருக்காங்க. அட்டவணை 2 இருள், புன்னகை, கண்கள், நிலவும் கொடுத்துருக்காங்க. நயனம் வந்து கண்கள், இந்து அப்படின்னா வந்து நிலவு, முறுவல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா புன்னகை, அல் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இருள். அடுத்து நற்றிணையை தொகுத்தவர் யாருன்னா பன்னாட்டு தந்த மாறன் வழுதி. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நற்றிணையை தொகுப்பித்தவர் யாருன்னா பன்னாட்டு தந்த மாறன் வழுதி. அடுத்து உரிய பொருளை தேர்ந்தெடுக்க வச்சுருக்காங்க. புரிசை இந்த சொல்லுக்கு உரிய பொருள் என்ன அப்படின்னா மதில். புரிசை பொருள் வந்து மதில். சரியான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. உருமு
அப்படின்னா இடி. சரியான பொருள் வந்து இடி. குலசேகரர் ஆழ்வார் இயற்றிய நூல் எது அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம். குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூலின் பெயர் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து, கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நனையாதே. இதில் கடம் என்பதன் பொருள் என்ன? உடம்பு. கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நனையாதே. இதில் கடம் என்பதன் பொருள் வந்து உடம்பு. அடுத்து 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடர் வந்து அப்பூதி அடிகளில் மூத்த மகளை உயிர் பெறச் செய்தார் அப்படிங்கிறது வந்து திருஞான சம்பந்தருக்கு தொடர்பு இல்லாத தொடர். 4 ஆப்ஷனும் வாசித்து பாருங்கள். இதில் தொடர்பு இல்லாத பொருள் வந்து தொடர் திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடர் என்னதுன்னா அப்பூதி அடிகளின் மூத்த மகனை உயிர் பெறச் செய்தார் அப்படிங்கிறது. அடுத்து, உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் எத்தனைனா 80. உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலின் உள்ள பாக்கள் வந்து 80 பாக்கள். உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் வந்து 80 பாக்கள். அடுத்த கொஸ்டின், சாலை இளந்திரையின் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு எதுனா 1991. சாலை இளந்திரையின் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு வந்து 1991. நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றதுன்னா 3ஆம் நந்திவர்மன். நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? 3ஆம் நந்திவர்மன். அடுத்து, 8 தொகை நூல்களில் முதலாவது அமைந்த நூல் எதுன்னா நற்றிணை. 8 தொகை நூல்களில் முதலாவது அமைந்த நூல் வந்து நற்றிணை. சடையப்பவர்களால் ஆதரிக்கப்பட்டவர் யாருன்னா கம்பர். சடையப்பவர்களால் ஆதரிக்கப்பட்டவர் வந்து கம்பர். அடுத்து, சரியான தொடரை கண்டறிஞ்சிருக்காங்க. இரட்டை காப்பியம் என்பன எதில் இருக்குன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் வந்து இரட்டை காப்பியம். வெள்ளிப்பிடி அருவா விடலை பிள்ளை கை அருவா சொல்லி அடித்த அருவா எப்பாடல் வகையை சார்ந்ததுன்னா தொழிற்பாடல் வகையை சார்ந்தது. வெள்ளிப்பிடி அருவா விடலை பிள்ளை கை அருவா சொல்லி அடித்த அருவா இந்த பாடல் வந்து இடம்பெற்ற எந்த பாடல் வகையை சார்ந்ததுன்னு இருக்காங்க? தொழிற்பாடல் வகையை சார்ந்தது. அடுத்து, யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யாருன்னா பாரதியார். யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யாருன்னா பாரதியார். அடுத்து, தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எது அப்படின்னா கதரின் வெற்றி. தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாயம் நாடகம் வந்து கதரின் வெற்றி. அடுத்து, படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க வச்சுருக்காங்க. இதில் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. தலைமை உன்னை தேடி வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே, நீ தேட வேண்டுவது தொண்டு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இதில் சரியானது தேர்ந்தெடுக்க வச்சுருக்காங்க. இது பி தான் ஆன்சர். மூவா எழுதிய கடித வரிகள் வந்து சரியான ஆன்சர். இதெல்லாம் வந்து எழுதியவர் யாருன்னா மூவா எழுதிய கடித வரிகள். வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு எதுனா 1930. வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு வந்து 1930. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுவர் வந்து உடுமலை நாராயண கவி. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுவர் வந்து உடுமலை நாராயண கவி. அடுத்து ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. எட்வர்டு மை பிரிட்ஜ், எடிசன், ஈஸ்ட்மன், பிரான்சிஸ் சென்கின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அட்டவணை 2 ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி, இயக்கப்படம், ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம், படற்சொருள். இதில் எட்வர்டு மைக் பிரிட்ஜ் வந்து அவர் கண்டுபிடிச்சது என்னென்னா ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம் வந்து அவர் கண்டுபிடிச்சது. அடுத்து எடிசன் வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி வந்து கண்டுபிடிச்சார். அடுத்து ஈஸ்ட்மன்ங்கிறது படச்சுருள் அவர் தான் முதல்ல பண்ணார். ஈஸ்ட்மன் கலர் படச்சுருள் வந்து. அடுத்து பிரான்சிஸ் சென்கின்ஸ் அப்படிங்க வந்து இயக்கப்படம் பண்ணவர். பாவனார் சொற்பிறப்பியல் அகர்முதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 8/5/1974. பாவனார் சொற்பிறப்பியல் அகர்முதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு வந்து 8/5/1974. தமிழர் புலம் பெயர் காரணங்கள் கேட்டிருக்காங்க. தமிழர் புலம் பெயர் காரணங்கள் வந்து வாணிகம்,
வேலைவாய்ப்பு. முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு எதுனா குதிரை. முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு வந்து குதிரை. அடுத்து பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனை வகைப்படுங்க இருக்காங்க. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அடுத்து இந்தியாவில் மட்டுமல்லாமல் டேஷ் டேஷ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்துக்கு பெருமை சேர்க்கிறது. எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மற்றும் மொரிசியஸ். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக குரூப் 1 குரூப் 4 எழுதுகிற எல்லாருக்குமே, அரசு தேர்வு எழுதுகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். நாளைக்கு அடுத்து ஒரு பழைய கொஸ்டினில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.